ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்றைக்கி யூஎஸில் ஃப்ரிஸ்கோவில் இருக்கிற ஐக்கியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப் இருக்குது. அதை பற்றி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாலேயும் பெங்களூர், ஹைதராபாத் அதிலெல்லாம் இருக்குது. அதை பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. இது ஒரு 3 பார்ட்டாக எடுத்திருக்கேன், ஏன்னா அவ்வளோ பெருசு அது. அதனால் இதுதான் வந்து அந்த பார்க்கிங் ஏரியா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ஐக்கியாங்கிறது வந்து ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி. ஸ்டார்டட் இன் 1943. இது ஐக்கியாவோட பெயர் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வந்து அவரோட நேமோட இனிஷியல், அண்டு தேர்டு அந்த வந்து அவர் பிறந்த அந்த ஏரியாவோட பேர், வந்து அவரோட ஊரோட பேர். ஸோ இவர் ஆரம்பத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு பென்சில் அது மாதிரிலாம் இருக்கிற ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் லேட் 50s அண்ட் 60s வந்து தென் ரியலைஸ்ட் ஃபர்னிச்சர் வந்து பீப்புள் எவ்வளோ லைக் பண்ணுறாங்க, ஆனால் அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபர்னிச்சரை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அவங்கவுங்க சின்ன பேக்காக எடுத்துன்னு போனால் ஈஸியாக இருக்கும், குட் குவாலிட்டியாக கொடுத்தோன்னா தட் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி அந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடில் எல்லா இடத்துலையுமே இந்த ஐக்கியா வந்து இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ஷாப்பாக இருக்குது. இது நம்ம ஃப்ரிஸ்கோவில் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே நிறையா இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சீப்பாக இருக்குது. இட் இஸ் நோன் ஃபார் ஆல் த இன்டீரியர் ஃபர்னிச்சர்ஸ் அண்டு ஹோம்க்கு தேவையான எல்லா விஷயமுமே இதில் வந்து இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இது பாருங்கள், கீழே அந்த சோஃபா செட்ஸ் இது எல்லாமே ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூமில் இது எப்படி ஃபிட் ஆகும், ஒரு வீட்டில் எப்படி இது இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செட்டப்லேயே காமிச்சிருக்கிறதுனால நம்மளோட ரூமோட சைஸ் எவ்வளோ, அதுக்கு என்னென்ன கலர் என்ன, அதுக்கு என்ன சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். பக்கத்துலேயே குட்டி குட்டி ரேக்ஸில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது இந்த பெரிய ஃபர்னிச்சரோட இருக்கச்சு அதுவும் வந்து இருக்குது. எல்லாமே ஃபார் சேல்ஸ் தான். ஸோ எதை வேணுமோ எடுத்தோன்னா அங்கேயே போய் செல்ஃப் செக் அவுட் இருக்குது, நம்மளே வந்து பில் போட்டு எடுத்துக்கலாம். கால் வலிச்சதுன்னா அந்த சோஃபாவில் எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க நீட்டாக, அதை பற்றி யாரும் கேர் பண்ணுறதில்ல. அது மாதிரி போயிட்டே இருக்குது. அங்கங்கே அந்த ப்ரைஸ் இருக்குது. இப்போ பெரிய ஃபர்னிச்சர் அதெல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த ரேக்கில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டோன்னா கீழே வந்து அந்த வேர் ஹவுஸ் இருக்குது. அதில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ரேக்கில் நம்ம தேடினோம் அப்படின்னா சொன்னோன்னா அதுலேருந்து எடுத்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. பாருங்கள், வால் யூனிட்ஸ், மீடியா அண்டு ஸ்டோரேஜ், அங்கங்கே ஒரு ஹெட்டிங் இது மாதிரி கொடுத்துட்றாங்க, போர்ட்ஸ் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு அந்தந்த ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். டிவிலாம் எவ்வளோ பெரிய டிவி இருக்குது அப்படின்னு.
எல்லாம் அமைதியாக அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக அது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஆனால் கால் வலியே வந்துடும். அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அது பண்ணிக்கலாம். அந்த ரிட்டர்ன் ஈஸி ரிட்டர்ன்ஸும் வந்து இருக்குது. இந்த எல்லோவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த பேக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த பேக்கை கேரி பேக் மாதிரி அது எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் இது பண்ணலாம். கார்ட்ஸ் இருக்குது, எல்லோ கலர் பேஸ்கெட்ஸ் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த பேஸ்கெட்லேயும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து தள்ளின்னு போயிடலாம். ரைட் ஃப்ரம் அந்த டெக்கரேட்டிவ் அந்த பிளான்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ரியல் பிளான்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு நோன் ஃபார் இட்ஸ் குவாலிட்டி அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லலாம்.